வீவர்ஸ், நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சுஜித் வியூஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா வால்மேட் பேப்பர் கிராஃப்ட் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். I can't think. What am I supposed to? வாங்க இதுக்கு தேவையான பொருளை இப்போ பார்க்கலாம். 5x30 பேப்பர் வேணும் ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து நமக்கு 12 பேப்பர் வேணும். இது வந்து 1x30, இது 6 வேணும். இது 6 பேப்பர்ஸ் வேணும். இது 7x7, நமக்கு 24 பேப்பர் வேணும். அப்புறம் சிசர், பென்சில், கம். இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு 5x30 பேப்பர் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பென்சில் எடுத்துக்கோங்க. பென்சில் எடுத்து இப்படி ரோல் பண்ணிக்கணும். சுட்டியாச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா கம் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கம் எடுத்து இங்கே கொஞ்சம் அப்ளை பண்ணிவிட்டு அப்புறம் இப்படி ஃபோல்ட் பண்ணிடுங்க. அப்புறம் நம்ம பென்சிலை இப்போ எடுத்துடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி 12 பேப்பர்ஸை ரோல் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, இந்த எட்ஜ் இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், இந்த எட்ஜை கரெக்டாக கட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம 12 பேப்பரும் இப்படி ரோல் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 7x7 பேப்பர் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதை எடுத்துக்கிட்டு இப்படி மடிச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்படி மடிச்சுட்டு இப்படி மடிச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்படி மடிச்சுக்கிட்டு திருப்பி இப்படி மடிச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். திருப்பியும் இப்படி மடிச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்படி மடிச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த எட்ஜை கட் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை இப்படி கொஞ்சம் கேப் விட்டு இவ்வளோ கேப் இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி கட் பண்ணிக்கோங்க. இப்படி கட் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிக்கிட்டு அப்புறம் ஒரு ஃப்ளவர் ஷேப்பு இப்படி கட் பண்ணிக்கோங்க. இப்படி ஒரு தடவை இப்படி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளவர் கிடச்சிரும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, இங்கே இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வெட்டிகிட்டே வாங்க. இப்படி ஒரு தடவை அதே மாதிரி தான் இங்கேயும் கட் பண்ணணும். இதே மாதிரி எல்லா இடத்துலையும் கட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம கட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்த ஸ்டெப் என்னென்னா, ஃப்ளவர் இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ளவரை இப்படி பண்ணிக்கோங்க. இப்படி ஃபோல்டு பண்ண மாதிரி பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். லைட்டாக இதே மாதிரி இந்த சைடும் இதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா சைடும் பண்ணணும். இந்த மாதிரி 24 ஃப்ளவர்ஸையும் ரெடி பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். 4 பூ எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இதை ஒட்ட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒரு பூ எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த பூ இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், இங்கே கம் போட்டுக்கோங்க. கம் வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஒட்ட போகிறோம். இப்போ பூ இந்த பக்கம் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த பக்கமே ஓட்டக்கூடாது. இங்கே கேப் இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், இங்கே தெரிகிற மாதிரி ஓட்டணும். இதோ இப்படி ஒட்டணும் ஃப்ரெண்ட்ஸ் கரெக்டாக. இப்போ இந்த ஃப்ளவரையும் இப்போ
இதே மாதிரி கம்மு போட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். கம்மை போட்டுட்டு கிராஸாக ஒட்டணும் கொஞ்சம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதே மாதிரி தான் இப்போ 4வது பூவையும் ஒட்டணும் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஒட்டியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ 1x30 பேப்பர் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் தான் நம்ம இப்போ பூவுக்கு மொட்டு செய்ய போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். எடுத்துக்கிட்டு இப்படி மடிச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்படி மடிச்சுக்கிட்டு இந்த பக்கம் இப்படி மடிச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்படி மடித்து கட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வெட்டியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஓப்பன் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓப்பன் பண்ணிவிட்டு ரோல் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இப்படி ரோல் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ரோல் பண்ணியாச்சு. இப்போ கம் இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், கம் எடுத்து ஒட்டிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கம் எடுத்து ஒட்டிக்கிட்டு ஃப்ளவரில் இப்போ ஒட்டி ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மொட்டை இப்படி பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். மொட்டை விரித்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம மொட்டை இப்போ விரித்து விட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஃப்ளவரில் இதை ஒட்டிடணும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம செஞ்சு வச்ச ஃப்ளவர் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். எடுத்துட்டு இதுக்கு பின்னாடி கொஞ்சம் க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஒட்டிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ளவரில். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பூ ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி 6 பூ ரெடி பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எல்லா பூவையும் நம்ம இப்போ ரெடி பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அடுத்தது என்ன செய்யணும்னா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ரோல் பண்ணி வச்சதை எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ 2 எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். 2 எடுத்துட்டு அதில் 1 எடுத்துட்டு இப்படி கம்மை அப்ளை பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சோண்டு அப்ளை பண்ணிவிட்டு இங்கே ஒட்டிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்படி ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இன்னொரு பேப்பர் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். எடுத்துட்டு இதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் செய்யணும். கம்மை அப்ளை பண்ணிவிட்டு இப்படி ஒட்டிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் கீழே. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இன்னொரு ஸ்டிக் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். எடுத்துட்டு இங்கேயும் க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க, இங்கேயும் அப்ளை பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இதை இப்படி ஒட்டிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நமக்கு ஸ்கொயர் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 2 ஸ்டிக் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். 2 எடுத்துக்கிட்டு இதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ். இதே இப்போ பேஸ்ட் பண்ணணும்.
கொஞ்சம் கேப் விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் கேப் விட்டுட்டு ஒட்டிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒட்டி ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இன்னொரு ஸ்டிக்கை எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் செய்யணும். இன்னொரு ஸ்டிக்லேயும் வச்சு ஒட்டிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒட்டியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி டாப் சைடாக ஒட்டிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ ஒட்டியாச்சு. இப்போ அடுத்தது என்ன பண்ணணும்னா இப்படி திருப்பிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்படி திருப்பிக்கிட்டு இதே மாதிரி இங்கே 2 ஒட்டிட்டு இங்கே 2 இப்படி ஒட்டிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நமக்கு ஃப்ரேம் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து ஃப்ளவர் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ளவர் எடுத்து கம்மை பின்னாடி கொஞ்சம் ஒட்டிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இப்படி வச்சுட்டு ஃப்ரேம் இங்கே ஃப்ரேமோட கார்னரில் ஒட்டிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு இன்னொரு ஃப்ளவர் எடுத்து இங்கே ஒட்டிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே ஒட்டிட்டு இன்னொரு ஃப்ளவரும் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை இங்கே ஒட்டிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கார்னரில் இதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஒட்டணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஒட்டியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை நீங்கள் ஃபோட்டோ ஃப்ரேமாக கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எப்படின்னா பின்னாடி ஃபோட்டோவை ஒட்டிட்டு நீங்கள் ஃபோட்டோ ஃப்ரேமாக கூட ஒட்டிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நமக்கு அருமையான வால்நட் பேப்பர் கிராஃப்ட் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நமக்கு அழகாக ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் வீட்டில் கூட நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனில் ஆல்னு போட்டுக்கோங்க. அப்போ தான் வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். பாய்.